பசி என்பது என்ன என்பது குறித்து வள்ளலார் பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறார். பசி இல்லாவிட்டால் உணவுக்காக மக்கள் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படி இல்லாத போது ஒருவருக்கொருவர் உதவ மாட்டார்கள். அப்படி உதவவில்லை என்றால் மனிதநேயம் இல்லாமல் போய்விடும். மனிதநேயம் இல்லாவிட்டால் கடவுள் அருள் கிட்டாது. எனவே கடவுளை அறிய கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஓர் உபகார கருவிதான் பசி. ஏழைகளின் உடலில் பற்றி எரியும் நெருப்பு. பசி ஏழைகளின் அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விஷக்காற்று. பசி ஏழைகளின் மேல் பாய்ந்து கொள்ள பார்க்கும் புலி. பசி உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து பரவும் விஷம். பசிப்பினி என்பது மிகவும் பயங்கரமானது. அதை தீர்த்து கொள்ள மக்கள் எத்தகைய பாவத்தையும் செய்ய அஞ்ச மாட்டார்கள். பிறருடைய பசியை போக்குவதோடு மட்டும் ஒருவனுடைய ஒழுக்கமும் கடமையும் முடிந்து விடாது. பிறருக்கு ஏற்படும் துன்பங்களை களையவும் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். உணவை கண்டவுடனே எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும் என்றால் அதை உட்கொண்ட பின் அடையும் ஆனந்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும். ஆதலால் உணவை கடவுளுக்கு சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் உயிர்களின் பசியாற்றி ஒப்பில்லா திருப்தி இன்பத்தை அளிப்பவர்கள் புண்ணியர்கள். இந்த புண்ணியத்திற்கு எந்த புண்ணியத்தை இணை என்று எதுவும் இல்லை என்கிறார் வள்ளல் பெருமான். நடந்து நடந்து காலுஞ் சோர்ந்தது, கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்தது, நினைத்து நினைத்து மனமும் சோர்ந்தது, இனி இப்பாவி வயிற்றுக்கென்ன செய்வோம் என்று கண்ணீர் வடிக்கின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து கண்ணீரை மாற்றுவதே ஜீவகாருண்யம். தினமும் புரசை உதவும் கைகள் சார்பாக சாலை ஓரங்களில் இருப்பவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. எங்களுக்கு உதவுங்கள், பிறர் பசியார கை கொடுங்கள். எங்களின் தொலைபேசி எண்